டெல்லியில் சி.வி. சண்முகம் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை நேரலையில் பார்க்கலாம். அவருடைய பதில் ஆட்சேபனைகள் இருந்தால் அனைத்தையும் தாக்கல் செய்ய வேண்டும். அனைவருக்கும் கொடுத்து தாக்கல் செய்து 30ஆம் தேதிக்குள் தாக்கல் செய்ய வேண்டும். அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் 13ஆம் தேதிக்குள் இந்த ஆட்சேபனைகளை தெரிவித்த பிறகு இதை விசாரிப்பதாக தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. சார், இன்னைக்கு ஓபிஎஸ் தரப்பில் வந்த வழக்கறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஓபிஎஸ் தான் ஒருங்கிணைப்பாளர். இன்றைக்கு தேர்தல் ஆணையத்திலே எந்த விசாரணையும் நடைபெறவில்லை. சூரியமூர்த்தி கொடுத்த மனுவின் மீது விசாரணைக்கு வந்தபோது தேர்தல் ஆணையத்திலே சூரியமூர்த்தி எனக்கு எதிர்த்தரப்பு தாக்கல் செய்த பதில் மனு உடைய நகல் எனக்கு வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு கால அவகாசம் கேட்டிருக்கின்றார். தேர்தல் ஆணையம் பொதுவாக இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கிற அனைவரும் அவருடைய பதிலை சொல்லுங்கள், அதற்கு ஏதாவது ஆட்சேபனைகள் இருந்தால் 13ஆம் தேதிக்குள் சொல்லுங்கள், பிறகு தேர்தல் ஆணையம் இதன் மீது விசாரணை செய்யும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இரட்டை இலை தொடர்பான விசாரணையில் சி.வி. சண்முகம் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார். விவரங்களை பின்னர் பார்க்கலாம்.